Exercise 6.1 first sum first substitution cot theta plus tan theta equal to secant theta cosecant theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ எடுத்துக்கலாம். cot theta plus tan theta equal to cot அப்படின்னா cos by sin cos theta by sin theta tan அப்படின்னா sin theta by cos theta ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது இருக்கும். காட்டுங்கிறப்ப காஸ் மேலே வரும், சிசி மேலே வரும், அது வச்சுங்க. டோனுக்கு சைன் பை காஸ் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை தானே. அப்போது கீழே நிற்கலாமா? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? கீழே இருக்க வேல்யூ டினாமினேட்டர் சேமாக இல்லைங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். இங்கே இருக்க வேல்யூ இங்கேயும் இங்கே இருக்க வேல்யூ இங்கேயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா. கீழே இருக்க வேல்யூ இன்ட்டு எழுதிடலாமா? காஸ் டீட்டா சைன் டீட்டா. தெரியும் இல்லையா? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டோட வேல்யூ அளவு 1. கீழே இருக்க வேல்யூ அப்படியே இருக்குது. என்ன வேல்யூ இருக்குது? சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு தானே பிரித்து எழுதிக்கலாமா? 1 சைன் டீட்டா டாட் 1 into cos theta எழுதலாமா? ப்ராக்கெட் போட்டு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 1 by sin எப்படி எழுதுவோம்? sin எதோட ரெசிப்ரோக்கல்? sin theta cos theta tan theta cosecant theta secant theta cot theta. எழுத உங்களுக்கு மெமரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த 6 டேர்ம் கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ரெசிப்ரோக்கல். அதில் 3க்கு 3 ரெசிப்ரோக்கல். ஃபஸ்ட் ஒனுக்கு 4th ஒன், சைனுக்கு கொசிக்கன், காசுக்கு சீக்கன், டேர்னுக்கு காட். ஓகேவா? அப்போ 1 by sin 1 by sinனா எங்கே வருது? கொசிக்கன். ஸோ கொசிக்கன் டீட்டா காஸ் காஸ் எதோட ரெசிப்ரோக்கல்? சீக்கன். ஸோ சீக்கன் டீட்டா. அப்போது காட் டீட்டா ப்ளஸ் டேர்ன் டீட்டாவோட வேல்யூ என்னது? சீக்கன் டீட்டா கொசிக்கன் டீட்டா. ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? First one is second substitution. Tan power 4 theta tan square theta equal to secant power 4 theta secant square theta நம்ம சொல்லணும். அப்போ tan power left hand side எடுத்துக்கலாம். tan power 4 theta tan theta equal to tan இங்கே tan square இருக்குது, இங்கே tan square இருக்குது. அப்போ நம்ம tan square காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா tan power 4 இல்லையா, 2 தான் வெளியே எடுத்துருக்கோம். இப்போ 2 பேலன்ஸ் இருக்கும். இப்போ tan square theta ஹோல் வேல்யூமே வெளியே எடுத்துட்டோம். அப்போ இன்ட்டில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இன்ட்டு 1 இருக்கிறது அந்த 1 மட்டும் வரும். ஓகேவா? இதை ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ அங்கே 1 தான் வரும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 தெரியுமா? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் மாற்றிடுதுன்னா தவறாக போயிடும். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த டேர்ன் ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அப்போது மைனஸ் ஆகணும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆகணும் வந்து மைனஸ் ஆயிரும் இல்லையா? அப்போது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு டேர்ன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? அப்போ அந்த டேர்ன் ஸ்கொயர் டீட்டாக்கு போல நம்ம என்ன எழுதிடலாம்? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இங்கேயும் பாருங்கள் என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா எழுதிடலாமா? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1க்கு இந்த மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இந்த சீக்கன் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அந்த சீக்கன் கொண்டு உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர், இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் இருக்குது. அப்போது சீக்கன் பவர் 4 டீட்டா மய டீட்டா. ஓகேவா? ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? டேர்ன் பவர் 4 டீட்டா ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 டீட்டா மைனஸ் secant square theta.